கலியுக கர்ணனே கலியுக கர்ணனே பாரதத்தின் மன்னனே எங்கள் வேலாயுதா எங்கள் வேலா வேலா வேலாயுதா எங்கள் வேலா வேலா வேலாயுதா வேதனையா கலிகாலா காலா கலிக குத்துக்கு நீய தலைவனப்பா நீய தலைவனப்பா ரஞ்சித் உமா மாடு ஐயா வேளா வேளா வேலாயுதா வேலையா கலிகாலா காலா கலியுக தலைவனையா ஐயா நீங்க தலைவனையா கடமை முடித்தார் அவர் கடலூர் எடுத்தார் உடனே படுத்தார் அவர் உயிரை விடுத்தார் கடமை முடித்தார் கடலூர் எடுத்தார் உடனே படுத்தார் உயிரை விடுத்தார் தலைவனையா நான் வந்தேனே பார்த்தீங்க அஞ்சலி செலுத்திட
நாட்டுக்கு நாடு மச்ச நாடு, சிறப்போங்கிய நாடு, நாடு பல் வளங்களும் ஒருங்கிய நாடு, முக்கணிகளும் நிறைந்த நாடு நாடு இந்த களத்தூர் சேத்திரம். இந்த களத்தூர் சேத்திரத்தில் பிறந்து இருந்தும் மறைந்த மாமேதம் ஒரு மனிதனாக பிறந்துவிட்டால் அவன் மனிதனாகவே இறந்துடக்கூடாது. ஆமா, நம்ம பிறப்புக்கு ஒரு சரித்திரம் இருக்க வேண்டும், நல்ல புகழ் வேண்டும். நம்ம மனிதனாக பிறந்தா ஒரு சரித்திரம் பேச வேண்டும். ஆமா, அதுக்காக தான் இந்த மயானிட பிறவி எடுத்து இந்த புண்ணிய பூமியில வந்து பிறந்திருக்க. இந்த புண்ணிய பூமியே நாம பிறக்கப்பட்ட இந்த ஜென்மம் கூன் குருடு செவடு வேடு நீக்கி பிறதல் அரிதுன்னு அவையா சொல்லிருக்காங்க. நல்லா காது கேட்கும், நல்லா கண்ணு தெரியும், நல்லா பேச முடியும், நல்லா ஆட முடியும், நல்லா பாட முடியும். இப்படி கடவுள் ஒவ்வொருத்துக்கும் ஒரு வரப்பிரசாதத்தை கொடுக்கிறார். அத நம்ம தவறான வழியில பயன்படுத்தி நம்ம உடம்புல இருக்குல்ல மிஷின்களை நாமளே அழித்து நாமளே கெடுத்துக்கிறோம். அப்பெல்லாம் மூலிகை சாப்பாடு கிடைக்கும். ஆமா, சாப்பாட்டிலே உணவிலே மூலிகை சாப்பாடு. சாப்பாடு மூலிகை சாப்பாடுன்னா என்ன? பச்சளை பச்சளை மூலிகை. மூலிகை சாப்பாடுனா வரவரிசி, கெவுரு, சாம, தெனை இதை போல உணவுகளை உட்கொண்டாங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு எதை எடுத்தாலும் எண்ணெய் ஊத்தி 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 தான் தாளி